வணக்கம். செல்வகுமாரின் அரபு நாடுகளிலே பெய்து கொண்டிருக்கக்கூடிய கனமழை, இடி மின்னல் காற்றுடன் வியப்பூட்டும் அச்சமூட்டும் மழையாக யுஏஇ அதாவது சவுதி அரேபியாவின் மேற்கு பகுதி தொடங்கி குவைத் மற்றும் கத்தார், பஹ்ரைன், யுஏஇயோட துபாய், அபுதாபி உட்பட மஸ்கட் அதாவது ஓமன், ஒட்டுமொத்த வடக்கு ஓமன் பகுதி, ஈரானோட ஒட்டுமொத்த கடலோர பகுதி, அதாவது பாரசீக வளைகுடாவையும் ஓமன் வளைகுடாவையும் இணைக்கும் ஹார்முஸ் நீரிணைப்பு பகுதி தொடங்கி உள்ளே ஈரானின் பெரும்பாலான பகுதி வரைக்கும் கனமழை பொழிவை கடந்த 2 நாட்களாக கொடுத்து வருகிறது. நாம் இதை கடந்த வாரமே அறிவித்திருந்தோம். நேற்றைக்கு யுஏஇயில், துபாயில், அபுதாபியில் அச்சமூட்டும் வகையில் காற்றுடன் மழைப்பொழிவு கொடுத்தது. இன்றைக்கும் இந்த மழைப்பொழிவு உண்டு. அதாவது 2026 மார்ச் 26 யுஏஇ நேரப்படி, அதாவது துபாய் நேரப்படி இன்றைக்கு மதியம் மாலையில், நேற்றே மழை பெய்த அதே நேரத்தில் இன்றைக்கு மதியம் மாலையிலும் துபாய் நேரப்படி மதியம் ஒரு 1 மணியிலிருந்து மாலை 6 மணி வரைக்கும் இந்த மழைப்பொழிவு கொடுக்கும். அதற்கு முன்பு முற்பகல், அதாவது ஒரு 11 மணியிலிருந்து அது குவைத், சவுதி அரேபியாவின் ஓமன் வளைகுடாவை ஒட்டி, பாரசீக வளைகுடாவை ஒட்டிய பகுதி, கத்தார், பஹ்ரைன் மற்றும் அதற்கு அப்புறம்தான் அது யுஏஇக்கு வரும். அதற்கு அப்புறம்தான் அது ஓமன் நாட்டோட மஸ்கட் போன்ற பகுதிகளுக்கு பயணிக்கும். இது பாரசீக வளைகுடாவில் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி நகரும் பொழுதே ஈரானோட கடலோர பகுதி சற்று உள்ளேயும் மிக கனமழை பொழிவை இடி மின்னலுடன் காற்றுடன் கொடுக்கும். நேற்றைக்கு பெய்த மழைப்பொழிவை விட இன்றைக்கு கூடுதல் மழைப்பொழிவு தெரிகிறது. இதற்கு அப்புறம், அதாவது இன்றைக்கு தேதி 26, நாளை 27ஆம் தேதியும் மழை உண்டு. நாளையும் மதியம் மாலை தான். குவைத்தில் 10-11 மணிக்கு தொடங்கும். அப்படியே யுஏஇக்கு மதியம் மாலையில் வரும். அப்படியே ஓமன் மஸ்கட்டுக்கு முன்னிரவு வந்து அப்படியே பாகிஸ்தான், ஈரானோட கடலோரம் வழியாக பாகிஸ்தான் பகுதியை நோக்கி நகர்ந்து செயலிழந்துடும். இது தினசரி வரக்கூடிய, அதாவது உயரழுத்த சுழற்சியும் அதே போல் மேலடுக்கு சுழற்சியும் இணைந்து குளிர்வித்து மழைப்பொழிவை ஏற்படுத்துகிறது. அதாவது கடலிலிருந்து செல்லக்கூடிய வெப்பமான காற்று, அதாவது காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் மேலெழுந்து உயரடுக்கில் இருக்கக்கூடிய காற்று சுழற்சி குளிர்வித்து மழைப்பொழிவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இதனால தான் மதிய மாலை பிற்பகல் மழை அங்கே கொடுக்கிறது. இதில் புதிய வரவாக ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரை, அதுலேயும் குறிப்பாக ஏப்ரல் 4, 5, 6 தேதிகளில் இப்போ இருக்கிறது 29ஆம் தேதி அது இமயமலைக்கு வரும். அடுத்தது ஏப்ரல் 1ஆம் தேதி வருவது ஏப்ரல் 7, 8 தேதிகளில் இமயமலைக்கு வரும். ஆக அடுத்தடுத்த மேற்கத்திய இடையூறு காற்று சுழற்சி என்று தான் சொல்ல வேண்டும். இது சற்று வடக்கு நோக்கி வருவது, இது சவுதி அரேபியா, ஈரான் இடைப்பட்ட பாரசீக வளைகுடா வழியாக இது கிழக்கு நோக்கி வர இருக்கிற காரணத்தினாலே இதே போன்று ஒரு மழை மீண்டும் ஏப்ரல் முதல் வாரத்தில் கொடுக்க போகிறது. இதை விட கூடுதல் மழையாக தான் இருக்கும். அது குறிப்பாக வளைகுடாவை ஒட்டிய பகுதி, அதாவது சவுதி அரேபியாவின் வடக்கு பகுதி, குவைத் மற்றும் ஈரானோட பாரசீக வளைகுடா, ஹார்முஸ் நீரிணைப்பு பகுதி மற்றும் ஓமன் வளைகுடா பகுதி, அப்புறம் பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாவின், அதாவது கத்தார், பஹ்ரைன், அதனை இடைப்பட்ட அந்த பகுதி, கத்தார், பஹ்ரைன் பகுதிகள் மற்றும் ஒட்டுமொத்த யுஏஇ, ஓமன், மஸ்கட் உட்பட கனமழை பொழிவை மீண்டும் ஏப்ரல் முதல் வாரத்தில் இதைவிட கூடுதல் வலிமையான மழைப்பொழிவை காற்று இடி மின்னலுடன் கொடுக்க இருக்கிறது. இந்த காற்று என்பது புயல் அல்ல. வெப்பத்தால் காற்று லேசாகி மேலெழுந்ததும் ஏற்படக்கூடிய வெற்றிடத்தை நிரப்புவதற்காக மழை இறங்கிய இடத்திலிருந்து வெற்றிடம் இருக்கும், அதாவது குறைந்த அழுத்தம் இருக்கக்கூடிய இடத்திற்கு ஓடோடி வரும் காற்று. ஆகவே நீங்கள் புயல் அல்ல, காற்றுடன் மழை பொழிவது காரணம் வெப்பச்சலன கோடை மழை. கோடை காலத்தில் பெய்யக்கூடிய மழையில் எப்பொழுதுமே காற்றும் இடி மின்னலும் இருக்கும். தூசு மாசு கூடுதலாக இருக்கிற காரணத்தினாலே இடி மின்னல் அதிகமாக இருக்கும். அதுவும் இப்போ ரொம்ப மாசடைந்திருக்கிறது. அதாவது நிறைய வெடிபொருட்கள் எரிகிற காரணத்தினாலே அதில் கார்பன் அதிகமாக பல்வேறு
புகை காரணமாக மின் தூண்டல் ஏற்படக்கூடிய வாயுக்கள்லாம் நிறைய இருக்கிற காரணத்தினால, தூசு இருக்கிற காரணத்தினால இடி மின்னல் கூடுதலாக இருக்கும். இப்போ இருக்கிற இடி மின்னல் காற்றை விட, மழையை விட ஏப்ரல் முதல் வாரத்தில், அதுவும் குறிப்பாக 3, 4, 5, 6, 7, 8 எப்படி இந்தியாவில் பெய்யுதோ அதே போல் அது 8, 9 இமயமலைக்கு வரும். அப்போ தான் சென்னை உள்ளிட்ட பகுதிகளுக்கெல்லாம் மழைப்பொழிவு கொடுக்கும்னா, அப்போ இமயமலைக்கு வரும்பொழுது அந்த மேற்கத்திய இடையூறு வட இந்திய நிலப்பகுதிகளில் கிழக்கு நோக்கி நகரும் பொழுது தான் கிழக்கு காற்றை தமிழ்நாடு ஊடாக வடகடலோரம் வழியாக ஈர்க்கும். அப்பொழுது மழை தரும் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இவை எல்லாம் மேற்கத்திய இடையூறு மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று சுழற்சி, தாழ்வு சுழற்சி இமயமலைக்கு வரும் வழித்தடத்தில் இப்பொழுதைக்கு ஒரு 2-3 நாட்களுக்கும், பிறகு ஏப்ரல் முதல் வாரத்தில் ஒரு 2-3 நாட்களுக்கும் கொடுக்கும். இன்றைக்கு மதிய மாலை, நாளை மதிய மாலை இரவு, நாளைய மறுதினம் அதாவது சனிக்கிழமை கொஞ்சம் தீவிரம் குறைஞ்சிருக்கும். நேற்றை விட இன்றைக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்கலாம், அல்லது நேற்றளவே இருக்கலாம். நாளையும் இருக்கும் இதே மழை என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். இப்படி பெய்யக்கூடிய மழை சவுதி அரேபியாவோட குவைத்தை ஒட்டியுள்ள பகுதி அதிக மழை பொழிவை தரும். அது எப்படின்னா முதல் வாரத்தில். அதே போல் வளைகுடாவை ஒட்டிய பகுதியில் தான் அதிக மழை தரும். வளைகுடாக்குள்ளும் ஈரானுக்கும் சவுதி அரேபியாவிற்கும் கத்தார் மற்றும் பஹ்ரைன் மற்றும் வளைகுடாவை ஒட்டிய UAE, வளைகுடாவை ஒட்டிய ஓமன் போன்ற பகுதிகளுக்கு அதிக மழைப்பொழிவை தரும் என்பதில் மாற்றமில்லை. அதே போல் இப்படி கோடை மழை அடிக்கடி வளைகுடா நாடுகளுக்கு வரும். அதே போல் ஏப்ரல் 3வது வாரத்தில், ஏப்ரல் மத்தியிலையும் மேலும் ஒரு வலுவான மழை இருக்குது. ஏப்ரல் இறுதியிலையும் இருக்குது. மே மாதத்திலையும் இருக்குது. மே மாதத்தில் இருக்கக்கூடியதில் தற்பொழுது பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்க நாடுகளில் பொழிந்து கொண்டிருக்கக்கூடிய மழை, அதாவது உகாண்டா சுற்றுவட்டார நாடுகளில் பொழிந்து கொண்டிருக்கக்கூடிய மழை, விக்டோரியா ஏரியை சுற்றி பொழிந்து கொண்டிருக்கக்கூடிய மழை கொஞ்சம் கொஞ்சமாக சூரியனின் குத்துக்கதிர் வடக்கே வரும் பொழுது சவுதி அரேபியா உள்ளிட்ட அரபு நாடுகளுக்கு மழைப்பொழிவை ஏப்ரல் மேயில் அதிகரிக்க செய்யும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. தற்பொழுது உகாண்டாவில் பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை 29ஆம் தேதி தமிழர் பண்டிகைகள் பல அங்கே கொண்டாட இருக்கிறது அறிந்தேன். 29ஆம் தேதி கொஞ்சம் தீவிரம் குறைஞ்சிருக்கும் உகாண்டாவோட கம்பாலா உள்ளிட்ட பகுதிகளில். 29ஆம் தேதி கம்பாலாவிற்கு கொஞ்சம் தீவிரம் குறைந்த மழை இருக்கும். ஆனால் மிரட்டல், தூறல், சரளம் இருக்கும். அதாவது இன்றிலிருந்து 28ஆம் தேதி வரை இருக்கும் மழையை விட 29ஆம் தேதி சற்று குறைவாக இருக்கும். மீண்டும் 30ஆம் தேதியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கும் மழை. மீண்டும் ஏப்ரல் முதல் வாரத்தில் பலத்த மழை பொழிவு ஆப்பிரிக்காவின் உகாண்டா, கென்யா, டான்சானியா, எத்தியோப்பியா போன்ற பகுதிகளுக்கெல்லாம் கனமழை பொழிவை சவுத் சூடான் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் கொடுக்க இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருந்து வானிலை அறிந்து பணி செய்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.